நம்ம பாரம்பரியமான சுவையான கோதுமை ரவா பணியாரம் பார்க்கலாமா? இதில் வந்து பாருங்கள், என்ன ஒரு டிப்ஸ்னால், நான் வந்து பேரிச்சம்பழம் நட்ஸ் எல்லாம் துருவி போட்டிருக்கேன். பேரிச்சம்பழத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பேரிச்சம்பழம் வந்து சாதாரண சும்மா சாப்பிடும்போதே இனிப்பாக இருக்கும். நம்ம பணியாரத்தில் சேர்க்கும்போது இன்னும் சுவை வந்து அதிகரிக்கும் பாருங்கள். எப்பயுமே நம்ம செய்கிற பணியாரம் தான். நம்ம கோதுமை மாவு, ரவா, முட்டை, வாழைப்பழம்லாம் கனிஞ்ச வாழைப்பழம் இருந்தால் நம்ம தூக்கி போட்டுறாமல் இது போல் ஸ்வீட் பணியாரம் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து என்ன புதுசாக சேர்த்துருக்கேன்னா, பேரிச்சம்பழம், முந்திரி, பாதாம், திராட்சையெல்லாம் துருவி சேர்த்துருக்கேன். பேரிச்சம்பழத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கடித்து சாப்பிடும்போது சுவை வேறு லெவலில் இருக்கும். பாருங்களா, இந்த பணியாரம் பாருங்கள் எப்படி நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வந்திருக்கு. எண்ணெயில் கூட நம்ம பொரித்து எடுக்கலாம், ஒவ்வொரு குழிக்கரண்டியாக ஊற்றினோம்னா. இது வந்து நான் சுகர் பிபி உள்ளவங்களாம் எண்ணெய் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்ட்டு இது போல் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் வேணும்னாக்கா நம்ம எண்ணெயை கொதிக்க வச்சு ஒவ்வொரு குழிக்கரண்டியாக எடுத்து ஊற்றினோம்னா நல்லா புசு புசுன்னு சூப்பராக வரும். இல்லை பிள்ளைங்களுக்கு வந்து நான் நெய் ஊற்றி செய்கிறேன் பாருங்கள். அதே பணியாரக்கல்லே ரொம்ப ஹெல்த்தியானது. ஸ்கூல் விட்டு வந்த உடனே நல்லா பசியோடு தான் வருவாங்க. அவங்க இது போல் செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டு அவங்க டியூஷனுக்கெலாம் கிளம்பிடுவாங்க. பாருங்களேன், நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கடையிலலாம் நம்ம எவ்வளோ வாங்கினாலும் ஒரு சொத்துக்கு காணாது பாருங்கள். 500 ரூபாய்க்கு வாங்குவோம், ஆனால் நமக்கு வந்து பத்தவே பத்தாது. இது போல் நம்ம